ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தம்ப்லைன்லேயே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரம் சொல்லி முடிச்சிடறேன் என்ன பிரச்சனை அப்படின்றத. ஃபுல்லாக தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அரைக்குறையாக வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் அப்படியே போட்டு தள்ளிடாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் கமெண்ட்டை வீடியோவை முழுசாகவே பார்க்காம உடனே வந்து கமெண்ட்டை போட்டுடுறீங்க. இப்போவும் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு தம்ப்லைனை பார்த்துட்டு வந்து உடனே மெசேஜை போட்டுறாதீங்க. வீடியோ முழுக்க பாருங்கள். இதை வந்து ஒரு பக்கம் சீரியஸாகவும் இதை நான் சொல்லணும், ஒரு பக்கம் ஜாலியாக இப்படியும் இருக்கு பாரு என்னுடைய நிலமை அப்படின்றத நான் சீரியஸாகவும் சொல்கிறேன், விளையாட்டாகவும் சிரிச்சுட்டே சொல்கிறேன். ஆனால் இது உண்மையாக நடந்த உண்மை. நேற்று ஒன்றும் இல்லைங்க. நேற்று 4 மணிக்கு நான் லைவை முடிச்சுட்டு போயிட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு வந்தேங்க. பெருக்கிட்டு வந்துட்டு தண்ணி ரொம்ப தாகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு போனேன். பிரச்சனையை நான் தேடி போகிறேனா இல்லை பிரச்சனை வந்து என்னை தேடி வருதான்னு எனக்கு உண்மையாக புரியலைங்க. தெரியவும் இல்லை எனக்கு. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். வேணாம் அதையும் சொல்லுங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் எல்லா பழியும் வந்து என் மேலே போட்டுருவீங்க. பிரச்சனைக்கு காரணமே நீ தான் அப்படின்றவீங்க. அதனால் வந்து பிரச்சனை என்னை தேடி வருதுன்னு நான் எடுத்துக்கிறேன். இல்லை பிரச்சனையே இல்லை அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்லாதாங்க போச்சு. லைவை முடிச்சுட்டு 2.5 மணி நேரமாக என்னடா இவை சிரிச்சு அப்படியே இருக்கிறாளேன்னு அந்த கடவுளுக்கே பொறுக்கலை. வச்சாருங்க எனக்கு ஆப்பு. அதுவும் எங்கே கொண்டு போய் வச்சாரு தெரியுமா? யார்கிட்ட வச்சாரு தெரியுமா? அப்போ யாரும் இல்லை, நம்ம பாப்பா கிட்ட தான் வச்சாங்க. எந்த பாப்பா? நம்ம கௌசல்யா பாப்பா. என்ன அவளுக்கும் உனக்கும் என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். நம்மலாம் என்ன பண்ணுவோங்க, ஒருத்தவங்க நமக்கு யாராவது பிடிச்சவங்க, நம்ம ஏதாவது ஒரு பாத்திரம் கழுவுற இடத்த சிங்காண்ட இல்லை ஏதோ ஒரு இடத்த எதாவது பண்ணுறோன்னா நமக்கு பிடிச்சவங்கள பார்த்தா தண்ணி லைட்டாக இப்படி தெளிப்போங்க. நானும் அப்படி தாங்க பண்ணேன். அது எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. எனக்கு அது இப்போது நினைக்கும் போது ஒரு பக்கம் ஐயோ அந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணிச்சு அப்படின்றது தோணுது. ஒரு பக்கம் நினைக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்து இப்போ பண்ணாங்களேடா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு எனக்கு. அது என்ன அப்படின்றத அவங்ககிட்ட சொல்கிறேன். நேற்று நான் வீடு வாசல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு நான் மாட்டுக்கு நீ என்ன பண்ணேன், தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி கிண்ணத்தை எடுத்துகிட்டு போனேன், தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டுங்க. அவள் என்ன பண்ணா, அப்போ தான் ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ட்ரெஸ்ஸை அலசிக்கிட்டு இருந்தாள். நான் கேட்டேன், ட்ரெஸ்ஸை போடல அவள். ட்ரெஸ்ஸை வந்து அலசிட்டு இருந்தாள். என்னடி இந்த நேரத்துக்கு? அவள் என்னை பார்த்து சிரித்ததுனால தாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, என்னை பார்த்து சிரித்ததுனால தாங்க நான் கூட அந்த வார்த்தை கேட்டேன். இல்லைனா நான் பேசாமல் போயிட்டு பேசாமல் தாங்க வந்திருப்பேன். சிரிச்சாலா? என்னடி இந்த நேரத்துக்கு குளிக்க போறியே, சளி பிடிச்சிடாதா, மழை வேற பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவள் சொன்னா சிரிச்சிட்டே, இல்லை நான் வந்து துணி வந்து அலசுறேன் அப்படின்னு சொன்னான். நல்லா தாங்க பேசின்னு இருந்தது. நான் எப்போவுமே வீட்டில் வேறு யாரும் இல்லை, நான் அவள் மட்டும்தான் இருந்தோமே. அரி தூங்கிக்கிட்டு இருந்தான். நல்லா தானே சிரிச்சுது அந்த பொண்ணு, நல்லா தானே பேசிச்சு, நல்லா தானே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிச்சு. பொசுக்குன்னு நான் என்ன பண்ணேன், தண்ணியை பிடிச்சினே குடிச்சேனே, நம்ம மட்டுன்னு உள்ளே வரணுமா இல்லையா? அவள் பேசினாலேன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட விளையாடினாங்க. விளையாடினது ஒரு குத்தமாங்க? விளையாடினா கூட என்னங்க விளையாடினேன், அந்த தண்ணி குடிச்சிட்டு தண்ணி கிணத்துல இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணிக்குள்ளே இப்படி கையை டிப் பண்ணி இப்படி நம்ம தண்ணி தெளிப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரி தண்ணி இப்படி தெளிச்சிட்டேங்க நான். ஏம்மா அந்த பொண்ணுக்கு எங்கேருந்து வந்தது கோவம்னு தெரியலங்க. அந்த துணியை தூக்கி போட்டு அந்த பிளாஸ்டிக் பைக்கிட்டையும் தூக்கி போட்டு அந்த பிளாஸ்டிக் பைக்கிட்டையும் உடஞ்சிடுச்சு. போட்டுட்டு அது மாட்டுன்னு அவ்வளோ கோத்தில் அப்படியே மொனறிக்கினே போயிட்டா, செம்ம கோவமாக போயிட்டா. தூக்கி போட்டு உடச்சதுல துணியும் கீழே வந்துடுச்சு, பக்கெட்டையும் உடச்சிட்டா, கோத்தில் அவ மாட்டேன்னு போயிட்டா. எனக்கா ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, நம்ம என்ன பண்ணோம்? சும்மா தண்ணி குடிக்க வந்தவளை பார்த்து அவள் தான் சிரிச்சா, நான் ஏதோ கேள்வி கேட்டேன் பதில் சொன்னா, விளையாடினதுக்கு அந்த பிள்ளை இப்படி பண்ணிச்சேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அப்போவே மணி 4:15 மாமாவுக்கு ஃபோன் பண்ணி மாமா கிட்ட, மாமா கௌசல்யா இந்த மாதிரி நான் தண்ணி குடிக்க போனால் அங்கே துணி அலசி நின்றா, ஒன்றும் பண்ணல, தண்ணி மட்டும்தான் மாமா நான் எடுத்து இப்படி கையால் தெளித்து விட்டேன், எப்பவுமே பண்ணுறது தான், நான் நார்மலாக அது எப்பவுமே பண்ணுறது தான். அவளை பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சரி, அவளை பார்க்கும்போது அந்த மாதிரி தண்ணியை நான் வந்து தெளிக்கிறது தான், அந்த மாதிரி தாங்க நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நான். மாமா இல்லை சரி வீடு, அதுக்கு எதுக்கு நீ இப்படி புலம்புற? இல்லை மாமா அது வாளியை தூக்கி போட்டதில் வாளி உடஞ்சிருச்சு மாமா,
நான் தண்ணி அந்த கிண்ணத்த புடிச்சுன்னு இப்படியே நிக்கிறேன் நான். அந்த தண்ணி தெளிச்ச உடனே, அவ கையில வச்சிருந்த துணிய இப்படி போட்டாங்க. போட்டுட்டு, அந்த வாளி கொஞ்சம் தண்ணி இருந்தது பாரு, அந்த வாளியும் தூக்கி இப்படி போட்டுட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நான் அந்த கிண்ணத்த வச்சு, "நீங்க ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கம்முன்னு நிக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மாமாகிட்ட சொன்னேன். "சரி இதானே நடந்தது, தண்ணி தானே தெளிச்சா, அதுக்கு எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுற? பதட்டப்படுற, பதட்டப்படாதன்னு." "இல்ல மாமா, இது அவங்க அம்மா வந்தாள்னா சொன்னான்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா சொல்லுவா மாமா" அப்படின்னு நான் சொன்னேன். "நீ வேற எதையாவது பண்ணையா?" அப்படின்னாரு. நான் சத்தியமா வேற எதுவும் பண்ணல மாமா. தண்ணி தான் மாமா இப்படி நான் எப்பவும் தெளிக்கிற போல தான் மாமா நான் தண்ணி தெளிச்சேன் அவன் மேல. வேற ஒண்ணும் நான் பண்ணல மாமா அப்படின்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, "சரி விடு எனக்கு வேலை இருக்குது. நான் வேலைய பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னாங்க. இத நான் சொன்னதுனாலயா என்னன்னு தெரியல. அவரு என்ன யோசிச்சாருன்னு தெரியல. கையிலங்க இந்த இடத்த மனுஷன் நல்லா இவ்ளோ பெருசுக்கு நல்லா சுட்டுக்கினாரு. எனக்கு என் புருஷன் பக்கத்துல இருந்தும் பிரச்சனை, எனக்கு இங்கேயும் பிரச்சனை நேத்து. என்ன அந்த மனுஷன் அத என்ன யோசிச்சுட்டு போய் வேலை செஞ்சாரு, கொண்டாருன்னு தெரியல. இந்த இடத்த அவருக்கு நல்லா கை பெருசா சுட்டு, பெருசா அத கூட நான் இன்னைக்கு நாளைக்கு வீடியோல இல்லன்னா ஈவினிங் ஆட் பண்றேன் பாருங்க நீங்க. கையில நல்லா இவ்ளோ பெருசுக்கு அவரு சுட்டுக்கினாரு. வீட்ல வந்து உட்காந்து பதட்டத்துல உட்காந்துக்கிறேன். என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம. வந்தாங்கங்க. அவங்க அம்மா வந்தாங்க 6 மணிக்கு. இந்த பொண்ணு சொல்லிடுச்சு. 6 மணிக்கு வந்தவுடனே எங்க மாமியார் வந்து என்ன கூப்பிட்டாங்க. உங்க வூட்டு கதை இல்ல, எங்க வூட்டு கதை இல்ல. அவ்ளோ கதை பேசுறாங்க. என் புள்ளைய அவங்க தள்ளி விட்டாங்க. என் புள்ளைய கட்டில்ல இருந்து தள்ளி விட்டு வாய பொத்துனாங்க. இங்க தள்ளி விட்டாங்க. எதுக்குமே என் புள்ளைய அவ்ளோ அடி அடிச்சிருக்காங்க. எதுக்குமே ஒரு வார்த்தை கூட நான் இதுவரைக்கும் நானாகட்டும், என் புருஷனாகட்டும் கேட்டதில்லங்க. ஒண்ணுமே பண்ணலங்க. அந்த தண்ணி இப்படிதாங்க தெளிச்சேன். அது ஒரு குத்தமாங்க? என் பொண்ணுக்கு நீ தண்ணி ஊத்தி, என் பொண்ண மூச்சு முட்டு சாவடிக்க பார்த்துட்ட. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஜுரம் வந்துடுச்சு நீ தண்ணி ஊத்துனதுனால. அவ்ளோ பேச்சுடியே அம்மா! என்ன பண்ண? விளையாட்டுக்கு தண்ணி தெளிச்சேன் நான் அப்பயும் சொல்றேன். நான் தண்ணி விளையாட்டுக்கு தான் தெளிச்சேன். நான் தண்ணி மேல ஊத்தலாம் இல்ல. சும்மா இப்படி கையால தெளிச்சு விட்டேன் அவ்வளோதான். அவ கோவத்துல அவ தான் வாளிய தூக்கி போட்டா, துணி தூக்கி போட்டா அப்படின்னு. "நீ என் பொண்ண கொல்ல பார்க்குற, நீ என் பொண்ண அத பண்ண பார்க்குற, இத பண்ண பார்க்குற. அ என் பொண்ணுக்கு ஜுரம் வந்துருச்சு. என் பொண்ணு ஜுரத்துல என்னங்க இப்படி தண்ணி தெளிச்சதுனாலயாங்க ஜுரம் வந்துரும்? சொல்லுங்களேன். எனக்கா அவ்ளோ நேரம் கத்தி கத்தி பின்ன 2 எனக்கு வயிறு இங்க மேல வலி எடுத்துக்கிச்சு. "எப்பா எனக்கு இதுக்கு மேல முடியலப்பா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கத்தி கத்தி ஓஞ்சு பார்த்துட்டு, "நான் உன் பொண்ண சாவடிக்க பார்த்தேனா? நீ பார்த்தியா? கொன்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏகப்பத்து கத்தி விட்டுட்டு, இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம, "எதுக்கு நீங்க இவ்ளோ பேச்சு பேசுறீங்க? நீங்க பேசுறது நியாயமா இருக்கா? நான் வந்து ஒண்ணுமே பண்ணல. வெறும் தண்ணிய மட்டும் தான் தெளிச்சேங்க. வேற ஒண்ணுமே பண்ணலங்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் கேட்குறாங்க. "நீ எப்படி குழந்தை மேல தண்ணி ஊத்தலாம்? நீ எப்படி இத பண்ணலாம், அத பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்தினுதாங்க. எங்க மூத்தார் மட்டும் அமைதியா நின்னுன்னு இருந்தாரு. "வீடு விட்டு வேலைய பாரு, வீடு விட்டு வேலைய பாரு" அப்படின்னு மட்டும் சொல்லின்னு இருந்தாங்க. ஆனா எல்லாத்துலயும் என் புருஷன் லைன்லயே இருந்தாரு. அது ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆம் வீடியோ கால்ல அமைதியா லைன்லயே தான் இருந்தாரு. பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுக்கின்னு தான் இருந்தாரு மாமா. நான் சொன்னேன் மாமா கிட்ட, "நான் ஒண்ணுமே பண்ணல மாமா. இத தான் பண்ணேன். எவ்வளோ பேச்சு பேசுறாங்க பாரு, எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க பாரு" அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு, "நீ நம்புனா நம்பு, நம்பலனா போ. நான் பண்ணது இதுதான். தண்ணி தெளிச்சு தான் விட்டேன். நான் செய்யலன்னுலாம் சொல்லல. நான் செஞ்சேன் தான், தண்ணி தெளிச்சேன் தான். விளையாட்டுக்கு அவ என்கிட்ட பேசினா, நான் விளையாட்டுக்கு தண்ணி தெளிச்சு விட்டு தான் வந்தேன். அங்க நடந்தது அதுதான் நடந்தது. வேற எதுவும் நடக்கல. நீ சொல்ற மாரி உன்ன மாரியான ஆளெல்லாம் கிடையாது. உன்ன மாரியான ஜென்மங்க தெரியாத குழந்தையெல்லாம் தள்ளி விடுறது, குழந்தைய அடிக்கிறது அந்த மாரி வேலைலாம் விளையாட்டுக்கு நான் அவ மேல தண்ணி தான் தெளிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் கிளம்பி வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வீட்டுக்குள்ள வந்துட்டா, அன்னைக்கு ஆன மாரி மூச்சு விட முடியல. மூச்சு விட முடியல. இவருகிட்ட பேசுறேன், மூச்சு விட முடியலம்மா, வயிறு இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வலிக்குதுங்க. இந்த நீடு ஃபுல்லா வலிக்குது. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன்ம்மா, முடியலம்மா என்னால சுத்தமா ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அந்த பதட்டம் குறையவே இல்ல. நம்ம ஒண்ணுமே பண்ணலையேடா! ஏதாவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையேடா! நம்ம சண்டை போடுறாங்கன்னு நம்ம எத்துன்னு போலாம். ஒண்ணும் பண்ணாததுக்கெல்லாம் சண்டை போடுறாங்களேன்னு சொல்லிட்டு, அந்த பதட்டத்திலேயே அதனால தான் என்னால நேத்து 8 மணிக்கு லைவ் வர முடியல இந்த பிரச்சனையால. இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் நானே. நான் மட்டுமே தான். நான் மாட்டுன்னு சும்மா போய் தண்ணிய குடிச்சிட்டு வந்திருந்தேனா, இன்னைக்கு நேத்து நைட்டு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. அதனால இனிமே சொல்றேங்க,
நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம ஒரு அளவுக்கு எல்லார்கிட்டயும் வச்சுக்கிறது தான் வந்து நமக்கு நல்லது. இன்னைக்கு பார்த்தீங்களா, எனக்கு என்ன மாரியான பிரச்சனை வந்தது? எங்க வீட்ல அது நேத்து பெரிய பிரச்சனையாவே பேசினாங்க. எங்க மாமியாரும், எங்க ஓரவத்தியும். எப்பவுமே இவ தானே பழி சொல்றா. இன்னைக்கு நமக்கு சரியான போடுறதுக்கு நமக்கு கிடைச்சிச்சு மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா தரமா பேசி முடிச்சுட்டாங்க நேத்து. அதுக்கப்புறம் அந்த அண்ணி வீட்டுக்கு போயி, அந்த அண்ணி வீட்ல அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்தேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு எல்லார்கிட்டயும் ஒரு அளவா இருக்க பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த இந்த பிரச்சனைக்கான காரணம் நான் தான். அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நானு. இந்த இந்த பிரச்சனைக்கு காரணம் நானே, 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 நான் மட்டும் தான். அந்த பொண்ணுகிட்ட போய் நான் விளையாடுனது என் தப்பு தான். நான் தண்ணி தெளிச்சது என் தப்பு தான். ஓகே. வேற வீடியோல பார்க்கலாம். அவங்க மாட்டுன்னு கத்துறவங்க எதனா கத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நானும் மாமாவும் விட்டுட்டோம். விட்டுட்டு வேலைய பார்த்தோம். நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது. அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த விட்டாச்சு. ஆனா இந்த மாரியும் வீட்ல பிரச்சனை நடக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வேற ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. பாய்.